அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பலதரப்பட்ட மனிதர்கள பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாங்க சந்திப்போம். இப்படி நாங்க சந்திச்சு அவர்களோட உரையாடுற நேரம், அவர்களிடமிருந்து எங்களுக்கு பெரும்பாலும் எங்கள் செவிகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், "அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கிறோம்" அப்படின்னு சொன்னாலும், என்ன செய்ய? மனதுல அமைதி இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் இந்த வார்த்தையும் நாங்க அவர்களிடமிருந்து செவி ஏற்காம இருக்க முடியாது. இப்படி யார சந்திச்சாலும், அது பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், செல்வ செழிப்போடு வாழ்பவனாக இருக்கட்டும், குழந்தைகளை பெற்று வாழ்பவனாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருப்பவனாக இருக்கட்டும், நோயாளியாக இருக்கட்டும், இப்படி யார பார்த்தாலும், எவங்கள பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், "என்ன செய்ய? எங்களுடைய மனதுல அமைதி இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல." இந்த 2 வார்த்தைகளும் இன்னைக்கு பெரும்பாலானவர்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த இஸ்லாம் மார்க்கம் என்றது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல மார்க்கம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில இருந்து கொண்டு நாங்க இப்படி சொல்றோம்டா, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு இந்த மார்க்கத்தில தீர்வில்லையா? அப்படின்றது கேள்விக்குறியாகிரும். ஆனா இல்ல. இந்த மார்க்கத்தில அல்லாஹு தஆலா இதுக்கும் ஒரு தீர்வ தந்து தான் இருக்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையில அமைதி இல்லையா? மனதில அமைதி இல்லையா? வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? அதுக்கும் நான் தீர்வ சொல்றேன் என்று அதுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு தீர்வ சொல்லித்தான் இருக்கிறான். அது என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்றான். "அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்." அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அப்படின்னு அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்றான். அப்போ நாங்க அடிக்கொருக்கா யாரை சந்திக்கிற நேரமும், யார சந்திச்சாலும் சொல்கின்ற எங்களுடைய மனதுல அமைதி இல்லன்றதுக்கு தீர்வு இல்லையா? அப்படின்னு பார்த்தோம்டா, இல்ல. அல்லாஹு தஆலா அதுக்கும் எங்களுக்கு தீர்வை தந்து தான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னால், "என்னை நினைவு கூருங்கள், உங்களுடைய மனதுகள் அமைதி அடையும்" அப்படின்றான். அப்போ இந்த மேல் சொன்ன குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு அழகான தீர்வ காட்டித் தந்திருக்கிறான். உங்களுடைய மனதுகள் அமைதி அடையணும்னு சொன்னா, எங்களுடைய மனதுகள் அமைதி அடையணும், எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகணும் என்று சொன்னா, அல்லாஹ்வை அதிகம் நாங்கள் நினைவு கூர்பவர்களாக மாறணும். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்கிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்கிறோமோ, அந்த அளவுக்கு அதிகமாக எங்களுடைய மனங்கள் அமைதி அடையும் என்றத இந்த குர்ஆன் வசனத்தில இருந்து எங்களால விளங்க முடியும். அப்போ பணக்காரனா, ஏழையா, செல்வந்தனா, கஷ்டப்படுகிறானா, நோயாளியா, ஆரோக்கியமா இருக்கிறவனா, எந்த நிலையில இருக்கிறவனாக இருந்தாலும், அவனது வாழ்க்கையில அமைதி இல்லண்டா, அவனது வாழ்க்கையில நிம்மதி இல்லண்டா, அவனுக்கு மன அமைதி இல்லன்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்டா, அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூரணும். அப்போ எங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும் என்று சொன்னா, எங்களுக்கு மன அமைதி வேணும் என்று சொன்னா, நாங்க மன அமைதியை நாடக்கூடியவர்களாக இருந்தா, ஆம், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.